Hello, ladies and gentlemen. Welcome. Nice to see all of you. Thank you. I'm here with Congressman Bill Johnson from Ohio. We're delighted. There should be greater coordination and cooperation with us. That's what we expecting. That is lacking. Because all the ministers and others are very good to me. They are talking nicely. When it comes to this is what we would expect discussion before we start off. I think only one of the ministers is slightly different. That is Malik Samaravikala. He came over and said, we will discuss and find out what is recognition of each other's rights and meeting. So, trying to sort of do things from there. Now, even with regard to 6,000 houses. A lot, and my colleagues and I back in America are very interested in the progress moving forward. காங்கிரஸில் இருப்பவர் காங்கிரஸில் அங்கத்தவர் நம்மை சந்திக்க வந்திருந்தார். அவர் இலங்கை சம்பந்தமான விடயங்களை பரிபாலிக்கும் ஒரு அமைப்பினுடைய தலைவர். ஆகவே இங்கு வந்து மக்களோடு சந்தித்து எங்களுடன் பேசி உரையாடி என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக வந்திருந்தார். அவருடன் அமெரிக்க ஸ்தானிகரும் வந்திருந்தார். அவர் இங்கிருக்கும் அரசியல் ரீதியான பயணம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கேட்டார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக மிகவும் தாமதமாகி நடப்பது மிச்சம் தாமதமாகி இருப்பதால் மக்களுக்கு விசனத்தை அது ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் பல இடங்களிலே எங்களுடைய மக்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் இதற்கு காரணம் துணிவுடன் சில நடவடிக்கைகளை எடுக்காததுதான் என்று குறிப்பிட்டேன். அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் எடுக்க வேண்டிய எங்களுடைய நடவடிக்கைகள் அல்லது எடுக்க வேண்டிய முக்கியமான செயற்பாடுகளை செய்யாதிருந்தால் அது மக்களிடையே ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்தி விசனத்தை ஏற்படுத்தும். அதுதான் இப்பொழுது நடந்திருக்கின்றது என்பதை எடுத்து காட்டினேன். அவர்கள் தெரிந்து கொண்டு போகின்றார்கள். ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, அதாவது காணிகளை திருப்பி கொடுக்காததுனால காணாமற் போனவர்கள் சம்பந்தமாக வேலையில்லாத திண்டாட்டம், பல இடங்களையும் இராணுவத்தினர் எடுத்து வைத்துக்கொண்டு மக்களிடம் திருப்பி கொடுக்காததன் காரணத்தினால் இவ்வாறு பல விடயங்களை பற்றியும் நாங்கள் கலந்துரையாடினோம். ஆனால் தம்மால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். மார்ச் மாதத்திலே 2 வருட காலம் இலங்கைக்கு தரப்பட்டுள்ளது. இலங்கையும் சேர்ந்து அதிலே குறிப்பிட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவோம் என்று அவர்கள் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அந்த குறித்த வாக்குறுதிகளை அவர்கள் இயற்றுவதற்காக எல்லா விதமான நெருக்குதல்களையும் கொடுக்க வேண்டும். நீங்கள் என்னென்ன நடக்கின்றது, எப்பொழுது நடக்கின்றது, ஏன் இது நடக்கவில்லை, இந்த காலகட்டத்திலே உங்களால் இதை செய்து முடிக்க முடியுமா என்று இப்பொழுதிருந்தே கேட்டால்தான் அந்த 2 வருட முடிவிலாவது அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயங்களை முடிக்க முடியும் என்று அவர்கள் உலக நாடுகளுக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அந்த நடைமுறைப்படுத்துதலுக்கு அமெரிக்காவினுடைய ஒத்தாசையையும் நான் கேட்டேன்.